தமிழ் திரைப்பட உலகத்திற்கு வயது 75. சிலர் அதை 92 என்று கூறுகிறார்கள். அதன் ஆரம்ப காலத்திலிருந்தே அது தொடர்பான புகைப்படங்களை சேகரித்து வந்தார் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன். விளையாட்டாக துவங்கிய அந்த பழக்கம் இன்று அவரை திரைப்படத் துறையின் தனிநபர் காப்பகமாக உயர்த்தியுள்ளது. இப்படி பல்வேறு பொருட்களை சேகரிப்பது பலரிடம் காணப்படும் பழக்கம். சிலர் தபால் முத்திரை சேகரிப்பார்கள், சிலர் நாணயங்களை சேகரிப்பார்கள், சிலர் தீப்பெட்டி படங்களை சேகரிப்பார்கள், சிலர் உலகின் பல்வேறு பாகங்களில் தாங்கள் உணவருந்திய உணவகங்களின் விலைப்பட்டியலையும் தாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலின் வாடகை விவரம் அச்சிடப்பட்டுள்ள அட்டைகளையும் சேகரிப்பார்கள். அவற்றில்தான் எத்தனை விதம், எத்தனை அழகு, எத்தனை ஆழம். மேலை நாடுகளில் இதை ஹாபி என்கிறார்கள். ஹாபி என்றால் ஓய்வு நேரத்தில் உருப்படியாக எதுவும் செய்வது என்று பொருள். ஆனால் இங்கே நாம் அதை மிகவும் தவறாக பொழுதுபோக்கு என்கிறோம். பொழுது என்பது கற்பதற்கும் உழைப்பதற்கும் வாழ்வதற்குமே தவிர போக்குவதற்கு அல்ல என்பதை நாம் சௌகரியமாக மறந்து போனோம். இது வெறும் வினோதம் அல்ல. விஞ்ஞான ரீதியாக பார்த்தாலும் மனித மனத்தை ஆட்கொள்ளும் ஓர் அற்புத ஆற்றல். இதற்கு மிகப்பெரிய அளவில் பொறுமை வேண்டும். வாழ்க்கையில் பொறுமை உடையவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள். அத்தகைய பொறுமைக்குரிய பயிற்சியையும் இது நமக்கு தருகிறது என்பதுதான் இதிலுள்ள இன்னொரு சிறப்பு. இத்தகைய ஆக்கபூர்வமான அறிவுபூர்வமான ஒன்றை கைப்பிடித்து வரும் நண்பர் ஒருவரை இப்போது நாம் சந்திக்கப் போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன். என்ன பேர், ஊர், உங்கள் பூர்வீகம், உங்கள் அப்பா தாத்தா, உங்கள் கிராமம் சொல்லுங்கள் பார்ப்போம். பேர் பட்டாபிராமன். தந்தையார் வந்து கதிர்காமம், தாயார் வந்து ராசம்மாள். பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் சிறுவாவடிங்கிற கிராமம். அது கிராமம்தான், நமக்கு கிராமம்தான். அதற்கு பிறகு அறந்தாங்கியில் உயர்நிலை பள்ளி படிப்பேன். அப்பா படித்தேன். அப்பா வந்து கணக்கு பிள்ளையார் கர்ணமா கிராம நிர்வாக அலுவலராக. அந்த காலத்தில் கர்ணம்னு பேர் அதுக்கு. அரசாங்க உத்தியோகம். பரவாயில்லையே. தாத்தா வந்து ஒரு பட்டாபிராமன் ஆசிரியராக இருந்திருக்கார் அந்த காலத்திலேயே. அவர் பேர் தான் உங்களுக்கு விட்டுருக்காங்க? அவர் பேர் தான் எனக்கு இருக்கு. உங்களுக்கு வச்சிருக்காங்கன்னு சொல்கிறதா, உங்களுக்கு விட்டுருக்காங்கன்னு சொல்கிறதா? விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். விட்டுருக்காங்கன்னு சொல்கிறேன். ரைட். விட்டுருக்காங்க. நான் வந்து அறந்தாங்கியில் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படிப்பை முடித்தேன். பொறியியல் படிப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொதுப்பணித்துறையில் இளம் பொறியாளராக பணியில் சேர்ந்தேன். எத்தனை வயசில்? வயசை வந்து 22 வயதில். அரசாங்க உத்தியோகம். அரசாங்கம். பரவாயில்ல. அரசாங்க உத்தியோகம். அது பொதுப்பணித்துறையில் பல்வேறு மாவட்டங்களில் பல விதமான பணிகள். கடைசியாக திருச்சியில் வந்து திருச்சி பகுதியில் ஒரு 25 ஆண்டு காலம், 25 வருஷம் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் அண்மையில் கடந்த ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி அந்த பணி நிறைவு செய்தேன். இப்போ பணி நிறைவு செஞ்சேன். பார்த்தா தெரியலையே பணி நிறைவு செஞ்ச ஒரு மாதிரி. நன்றி நன்றி நன்றி. எப்படி அது? உங்கள் இளமைக்கு என்ன காரணம் அது சொல்லுங்க முதல்ல. இளமைக்கு காரணம் எப்போவுமே நான் வந்து சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்கிட்டேன். கடுமையான உழைப்பு. அந்த கடுமையான உழைப்பை சின்ன வயதிலிருந்தே அது சில இந்த பத்திரிகை திரட்டுதல் போன்ற அது மாதிரி பணிகளில் என்னை இணைத்து கொண்ட காரணத்தினால எப்போவுமே பணி காலத்திலே இல்லாட்டி உங்கள் காலத்தில் என்னென்ன அரச பணிக்கு அப்பால் போட்டு பண்ணியிருக்கீங்க? படிக்கிற போதே எனக்கு ஒரு விளையாட்டு கூட தெரியாது. இந்த கிட்டிப்பில்லு கூட தெரியாது, பழுகி விளையாட்டு கூட தெரியாது. ஆனால் படிக்கிற போது அது 9வது படிக்கிறதுலேருந்து அந்த படிக்கிற பழக்கம் ஏற்பட்டது. அதுக்கு ஒரு அறந்தாங்கியில் ஒரு மிகப்பெரிய நூலகம், மாவட்ட நூலகம். அது அந்த நூலகத்தில் ஏராளமான வாழ்க்கை வரலாறுகளை படிக்க ஆரம்பித்தோன்னே எனக்குள்ள ஒரு உள்ளத்துக்குள்ள ஒரு தீ. அந்த தீயாவது நம்ம ஏதாவது எல்லாம் மற்றவர்களை காட்டிலும் முரண்பட்டு இருக்கணும், எதையாவது சாதிக்க வேண்டும். ஐயாவுக்கு எப்படி அந்த எண்ணத்தோடு இங்கே வந்து இவ்வளோ சாதனைகள் பண்ணிட்டுருக்கீங்களோ அந்த மாதிரி அந்த சின்ன வயதில் அந்த எண்ணங்கள் வந்ததுனால அந்த சாதிப்பதற்கு என்ன அப்படின்னு பண்ணலாம் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிற போது இந்த ஏன் பத்திரிகைகள் சேர்த்தானா ஒவ்வொருத்தரும் விதவிதமாக நிறைய சேர்க்குறாங்க. அந்த மாதிரி நம்ம பத்திரிகைகள் சேர்த்தால் என்னங்கிற எண்ணம் வந்ததுக்கு பிறகு ஜாலாசங் மியூசியத்துக்கு ஒரு தடவை போன போது, சரஸ்வதி மஹால் நூலகத்துக்கு போகும்போது, ஜாலாசங் மியூசியம் ஹைதராபாத்தில் ஆமாம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மியூசியம். ஒரு தனி மனிதன் அதிகமாக
பொருட்களை, அபூர்வமான பொருட்களை சேகரித்த மியூசியம் அந்த மியூசியம் உலக அளவுல ஆமாம், இன்னைக்கும் இருக்கு. இன்றைக்கு இருக்கு. கட்டாயம் ஒவ்வொரு மனிதனும் பார்க்க வேண்டிய இடம். ஆமா. நீங்க பார்த்திருக்கீங்க? நான் பார்த்துருக்கேன். சரி. அது வந்து 9வது படிக்கிற போதே பார்த்துருக்கேன். சரி. அதுக்கு பிறகு சரஸ்வதி மகால் நுழையம் தஞ்சை அதில் மாவட்டத்துல உங்களை மனதை விட்டு அகலாத அந்த அபூர்வ பொருள்கள் ஒன்று சொல்லுங்களேன். அங்கே இருக்கிறது. இந்த படை வீரர்கள் வந்து படை எடுக்கிறாங்க, அதாவது போருக்கு போகிறாங்க. 2 தரப்புலையும் இருக்கிற அந்த போர் வீரர்களை கிட்டத்தட்ட இந்த பக்கம் ஒரு 500 சிற்பங்கள், அந்த பக்கம் ஒரு 500 சிற்பங்கள். அந்த சண்டை காட்சி அப்படியே தத்ரூபமாக வச்சுருந்தாங்க. அது சிற்பங்களாலே அது மனதை ரொம்ப கவர்ந்தது. நானும் பார்த்துருக்கேன். அதை சொல்ல போனால் எனக்கு ஒரு நாள் வேணும் ஒவ்வொரு பொருளையும் பற்றி. அவ்வளோ அபூர்வம். கட்டாயம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. மகிழ்ச்சி. அடுத்து சரஸ்வதி மகால் நூல் நிலையம். இதெல்லாம் பள்ளி சுற்றுலா போகும்போது பார்த்தோன்னே ஒரு சரபோஜி மன்னர் எவ்வளவு சிரமப்பட்டு எவ்வளவு ஆர்வம் இருந்தால் அதை பண்ண முடியும் தஞ்சாவூர் அப்படின்னு அந்த பாதிப்பு. அந்த புத்தகங்களெல்லாம் பார்த்தபோது நம்மளும் ஏதாவது சாதிக்கணுங்கிறத எடுத்துக்கிட்டு புத்தகங்களை சேகரிக்க திரட்டுவதுங்க என்பது நம்ம பொருளாதார வசதிக்கு முடியாத காரியங்கிறதுனால ஏன் நம்ம பத்திரிகைகள் சேர்த்தா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. பத்திரிகை தான் எல்லாரும் தினந்தோறும் வாங்கி சேகரித்து வாசிச்சுட்டு பல பேப்பர் கடைக்கு போட்டுருவாங்க. அப்படி போட்டுறாங்க. இப்போ பாரதியாருடைய இந்தியா திருவிக்க நடத்தின தேசபக்தனால் இப்போ எல்லாரும் பார்க்க முடியுமா? நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க பேப்பர் வாங்குறீங்க, வாசிக்கிறீங்க, பழைய பேப்பர். இல்லை, நான் அது மாதிரி செய்யலை. அப்போ என்ன வந்ததுன்னா, ஒவ்வொருத்தர் ஸ்டாம்ப் சேர்க்குறாங்க, நாணயங்களை சேகரிக்கிறாங்க, அதுல எல்லாம் அதை காட்சியாக வைக்கிறாங்க. இதை பற்றிய செய்திகள் நாளிதழ்கள் நிறைய படிக்கிற போது அந்த செய்திகள் வந்ததுனால நம்ம வந்து பத்திரிகைகள் சேர்த்தா என்ன அப்படிங்கிற போது மாமா வந்து மளிகை கடை வச்சிருந்தாரு. அந்த கடையில் வந்து மாலை நேரத்தில் போனால் அவர் ஒரு 4 அணா காசு கொடுப்பார், 4 அணா. அதுக்காக வேண்டி போனோன்னே அவங்க பள்ளிக்கூட பருவம் அப்பவே உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்துச்சு. 1958 அதை பார்க்குற போது ஏன் இது மாதிரி பத்திரிகை சேர்க்கணும் அது சேர்க்க ஆரம்பித்தேன். கரெக்டாக ஆரம்பித்து வந்து 5, 10, 15, 20 அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 பத்திரிகை இருந்தது. ஒரு நாளைக்கு 100 பத்திரிகை என்ன பண்ணால் என் கூட இருந்த சித்தப்பார் பையன் எல்லாத்தையும் தூக்கி பழைய கடைக்கு போட்டான், பழைய பேப்பர்காரன்ட்ட போட்டான். வளமையாக செய்கிறது. நான் அதுக்கப்புறம் அதை விடலை. அவனை தேடி தெருவா தேடி போய் அவனை கண்டுபிடிச்சி அதை மறுபடியும் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படியே சேர்க்க ஆரம்பித்தேன். அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு வந்தோடனே அங்கே வந்து நடக்கின்ற கூட்டங்கள், குமரி அனந்தன், குறிஞ்சி நெடுமாறன், STS சோமசுந்தரம் இவங்கெல்லாம் பயின்று கொண்டிருந்த காலகட்டத்தில் நான் சேர்ந்தேன். அப்போ வந்து இலக்கிய கூட்டங்கள் அது பார்க்குற போது ஏராளமான காட்சிகள் இங்கே நடக்கும். எல்லா விதமான காட்சிகள், புத்தக காட்சிகள் நிறைய நடக்கும் அங்கே பல்கலைக்கழக நூலகத்தில். அதை பார்த்தபோது என்னுள்ள ஒரு தாக்கம் வந்தது, ஏன் இதை வைத்து ஒரு காட்சியை நடத்தலாமே அப்படின்னு. அப்போ வந்து உடனே பத்திரிகை காட்சியை அங்கே வந்து நீங்கள் சேகரிச்சுட்டு வர்ற பத்திரிகை 650 பத்திரிகை வச்சுருந்தேன் அந்த நேரம். அந்த பள்ளி மாணவர் பருவத்தில் 650. அதில் என்ன மாத பத்திரிகை, மாத பத்திரிகை, வாரம், பல்வேறு துறைகள். இந்த காட்சியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா அதை துறை வாரியாக வைக்கிறது. இப்போ மாணவர்களுக்குன்னா இப்போ இந்த கட்டத்தில் கூட 25-30 பத்திரிகைகள் வருது. வேளாண்மைக்கு அப்படின்னாக்கா அதில் வந்து இப்போ 40 பத்திரிகைகள் வருது. அப்போ கொஞ்சம் பத்திரிகைகள் வந்தது. அது 1964 வைக்கிற போது அதை பார்த்தோன்னே மாணவர்கள் என்ன பண்ணாங்க, அது வந்து ஆசியாவிலேயே அதிக மாணவர்கள் விடுதியில் தங்கி படிக்கின்றது பல்கலைக்கழகமாக ஒரு காலகட்டம் இருந்தது. அந்த கட்டத்தில் பார்த்தாக்கா வச்சிருக்க 650 பத்திரிகைகள் பார்க்குறவங்கள தொகை 1000-1500 பேர் ஒரே நேரத்தில் பார்க்குறாங்க. அப்போ வந்து ஒவ்வொரு மேஜையிலையுமே பத்திரிகையில் இல்லை, அவங்க எல்லாருமே இப்படி கையிலேயே சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தோன்னே சரி நம்ம ஏதோ ஒரு உருப்படியான காரியம் பண்ணுறோம் போல இருக்குது. எங்கள் ஆசிரியர் சங்கத்தில் தான் அதை நடத்தி கொடுத்தாங்க. முஸ்தபா கமால்ங்கிற ஒரு பேராசிரியர், அவருடைய முனைப்பினால் அது நடந்தது. அதை பார்த்தோன்னே அப்போ வந்து தேப்போ மீனாட்சி சுந்தரனார், லெபக ராமநாதன் செட்டியார் அவர்களெல்லாம் இங்கே பணிபுரிந்த காலம். இதை பார்த்துட்டு அவங்களும் வந்து பார்த்துட்டு என்ன ஒரு நாளைக்கு கூப்பிட்டாங்க, அவங்க தமிழ்துறைக்கு கூப்பிட்டாங்க. நான் பொறியியல், அவங்க கூப்பிட்டது தமிழ்துறை. கூப்பிட்டுட்டு என்ன சொன்னாங்க, இது தம்பி நீ ஒரு உருப்படியான காரியம் பண்ணுற, இதை நீ தொடர்ந்து செய்ய, இடையில் விட்டுறாத, எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் விட்டுறாது என்ன. அதுக்கப்புறம் சேகரிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு அது ஆரம்பம். 650 பத்திரிகை, 650 பத்திரிகை விதை அதுலேருந்து இப்போ ஒரு விருட்சம் உருவாக போகுது. விருட்சம் எப்படி? அதுக்கப்புறம் வந்து நமக்கு பாண்டிச்சேரியில் ஜோதி வேஸ்ட் பேப்பர் கம்பெனின்னு ஒரு கம்பெனி, அங்கே ஒவ்வொரு வாரமும் சனி ஞாயிறுகளில் போய் அவ்வளோது பத்திரிகைகளில் என்கிட்ட இல்லாத பத்திரிகைகள் பூரா பாரதிதாசனுடைய குயில் மாதிரி பத்திரிகைலாம் கடைகளில் கிடச்சிது, பழைய பேப்பர் கடைகளில். அதை வாங்கிட்டு வந்து சேர்க்க ஆரம்பித்தேன். இப்படி சேர்க்க ஆரம்பித்தோடனே நம்ம வந்து பொள்ளாச்சி மகாலிங்க ஐயா அவர்களுக்கு நான் ஒரு கடிதம் எழுதினேன். அவர் கடிதத்துக்கெல்லாம் உடனடியாக பதில் போடுவாங்க. இதெல்லாம் மாணவனாக இருக்கிற போதே அவர்கிட்ட, ஐயா நீங்கள் வள்ளலார் காந்தி விழா வந்து ஆண்டுதோறும் இங்கே நடத்துகிறீங்க, அப்போ இந்த பத்திரிகைகளை கூட காட்சியாக வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த கட்டம் ஒரு 5-6 ஆண்டு கழித்து 74 கடிதம் எழுதினோடனே அவங்க வந்து வள்ளலார் காந்தி விழாவில் 7 நாட்கள் நடக்கிற விழாவில் அங்கே காட்சி நடந்தது. முதல் நாள் ஒரு அரங்கை நீங்களே ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னாங்க.
அதுக்கு வந்து ஜெயகாந்தனும் கூப்பிட்டுருந்தோம். தீபம் பார்த்தசாரதி, மாண்புமிகு அமைச்சர் மேனாள் அமைச்சர் ராஜாராம் அவர்கள் தான் கண்காட்சி திறந்து வச்சாங்க. அப்போ பார்த்தா நானே தனிப்பட்ட, அவங்களே நிறைய அழைப்பு, நானே தனிப்பட்ட முறையில் அப்போது வந்து கொண்டிருந்த ஒரு 1100 இதழ்களுக்கு நான் வந்து அழைப்பு அனுப்பியிருந்தேன். அது வந்து அவ்வளோ பத்திரிகை ஆசிரியர்களும் வந்திருந்தாங்க. குமுதம் ஆசிரியர் உட்பட நிறைய பேர் வந்திருந்தாங்க. வந்துட்டு அந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு முதல் நாள் நடந்தது, இந்த திறப்புழா நடந்தது. 2வது நாள் காமராஜர் இறந்துட்டாங்க 74 அக்டோபர் 2ஆம் தேதி. அதுக்கப்புறம் செய்தியே வரல. அப்புறம் 3வது நாள் ஒவ்வொருத்தராக போட ஆரம்பித்தோன்னே அந்த 7 நாளுக்குள்ளே தமிழகத்தில் உள்ள அத்தனை கவிஞர்கள், அத்தனை பேச்சாளர்கள், பெரிய விழா இல்லை, 7 நாள் நடக்கிற விழா. அதனால் பார்த்தவங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, நிறைய எழுதிட்டு போனாங்க. எழுதிட்டு போனோடனே அது இன்னும் பெரிய தாக்கத்தை உண்டாக்குச்சு எனக்கு. அப்போ நம்ம இன்னும் நிறைய அதை செய்யணும் அப்படின்னு அப்போ வந்து 2000 இதழ்கள் வச்சுருந்தேன். அப்புறம் இல்லை, நீங்கள் 2000 இதழ்கள்னு சொல்கிறது இப்போ குமுதம் அது ஒரு 5 ஒன்று தான், ஒரு 10 அல்ல. குமுதம் என்றால் 1, விகடன் என்றால் 1, பாரதியாருடைய இந்தியா என்றால் 1. அதை 2 பிரிவாக வச்சேன் காட்சியில். வந்து கொண்டிருக்கும் இதழ்கள், தோன்றி மறைந்த இதழ்கள், பெரிய தலைப்பு. எல்லாத்துலேயும் ஒன்று எல்லாத்துலேயும் ஒன்றுன்றது முதல் இதழாக எத்தனை? இல்லை, முதல் இதழ்களும் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு இதழ், ஏதாவது ஒரு இதழ். முதல் இதழ் அதை எத்தனை வச்சுருக்கீங்க? முதல் இதழ் வந்து என்கிட்ட இருக்கிற 7000 தனிப்பட்டது. நம்ம நாடு மட்டும் இல்லாமல் மலேசியா, சிலோன், சிங்கப்பூர், இந்த எல்லாம் தமிழ் பத்திரிகை, எல்லாம் தமிழ் மட்டும் தான். அதில் 7000 வச்சுருக்கீங்க? 7000 வச்சுருக்கேன். அதில் தினப்பத்திரிகை மட்டும் எவ்வளோ? தினப்பத்திரிகைகள் கிட்டத்தட்ட தோன்றி மறைந்த பத்திரிகைகளில் 220 பத்திரிகை இருக்குது வச்சுருக்கீங்க. ஆமாம், தோன்றி மறைந்த பத்திரிகைகள். பாரத தேவி, அந்த காலத்து சுதேசமித்திரன், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. உங்கள் பார்வையில் இருக்கக்கூடிய இல்லாட்டி வெளிவந்த முதல் தமிழ் பத்திரிகை அது சிலோன் கெசட் தான். சிலோன் கெசட் அது தமிழில் வந்து அரசாங்கம் அடிச்சது பிரிட்டிஷ் அரசு. ஆமாம். ஓஹோ. அது வந்து தமிழ், சிங்களம், ஆங்கிலம், அது நீங்கள் வச்சுருக்கீங்க சேர்ந்தே வந்து. நீங்கள் வச்சுருக்கீங்களா? என்கிட்ட இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிற பத்திரிகையில் இது ஆக பழமை வாய்ந்த பத்திரிகை பிரம்ம வித்யா அப்படிங்கிற பத்திரிகை. எந்த வருஷம்? 160 ஆண்டுகளுக்கு கடந்த 180 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது. 180 ஆண்டுகள் 180 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது. அந்த பத்திரிகை உங்கள் கையில் இருக்கு? பிரம்ம வித்யான்னு பேர். அது வந்து சமஸ்கிருதமும் தமிழும் கலந்துருக்கு. ஒரு பாதி சமஸ்கிருதம் ஒரே பக்கத்தில். தமிழ்நாட்டில் வந்து முதல் தமிழ் பத்திரிகை அது விருத்தாந்திங்கிற பத்திரிகை. அது வச்சுருக்கீங்க? விருத்தாந்தி என்கிட்ட இல்லை. உங்கள்கிட்ட இல்லை? என்கிட்ட இல்லை. 277 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. சரி, நீங்கள் ஒரு மாத சம்பளக்காரர் ஐயா, இதெல்லாம் தேடி போகிறீங்க, வாங்குறீங்க, வைக்கிறீங்க, சேர்க்குறீங்க, 7000 பத்திரிகை வச்சுருக்கீங்க. கிலோ கணக்கு எடை போட்டால் எவ்வளோ தேரும்? கிலோ கணக்குன்னா இப்போ மனிதனுடைய இல்லை நான் கேட்குறதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். கிலோ கணக்கு போட்டால் எவ்வளோ தேரும்? கிலோ கணக்கில் போட்டால் ஒரு 200 கிலோ வரலாம். 200 கிலோ வரலாம். 200-300 கிலோ வரும். சரி, 300 கிலோ எப்படி பார்த்தாலும் 1000 ரூபாயை தாண்டாது. அவ்வளோதான் அதோடைய பழைய பேப்பர் வேலை. ஆமாம். அது அடக்கிற இடம் எவ்வளோ இடத்துல வச்சுருக்கீங்க? அடக்கிற இடம் ஒரு இதழுக்கு ஒரு பிரதின்னு நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ வந்து சில பத்திரிகைகள் உங்கள் வீட்டில் எத்தனை அறையில் வச்சுருக்கீங்க? சில பத்திரிகைகள் வந்து 40-50 வச்சுருப்பேன். ஆனால் அது நல்ல அருமையான இலக்கிய பத்திரிகையாக இருக்கும். அதுக்காண்டி அதை போட்டுறதில்லை. அந்த மாதிரி இருக்கிறதுனால 13,000 பத்திரிகைகளுக்கு மேலே இருக்கேன் இப்போ. அந்த 13,000 பத்திரிகைகளையும் கிட்டத்தட்ட வந்து ஒரு அறை, 10க்கு 15 ஒரு அறை, அதுக்கப்புறம் 10க்கு 10 ஒரு அறை, 2 அறையில் முழுமையாக. உங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை அறை? மொத்தம் 4 அறைகள். 4 அறையில் இது பத்திரிகைக்கு 2 அறை. ஆமாம். உங்களுக்கு 2 அறை? 2 அறை. ஒன்று எனக்கு, இன்னொன்று பையனுக்கு. இந்த பழைய பத்திரிகை கடத்தில் பூச்சி, கரப்பான், பத்திரிகையை கிடைக்கிற பூச்சிகள் நிறைய வருமே ஐயா, எப்படியா பாதுகாக்க முடியும்? அது கூடிய வரைக்கும் அந்த அந்துருண்டைகளை நிறைய போட்டு வைக்கிறேன். அப்புறம் இந்த பத்திரிகையில் வந்து என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு பத்திரிகையும் ஒரு பிளாஸ்டிக் பேப்பருக்குள்ளே போடுறோம். அது பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு துறை வாரியாக அந்த பத்திரிகைகளை பிரித்து வச்சுருக்கேன். இப்போ வந்து கல்வித்துறை, வேளாண்மை துறை, தொழில்துறை, இந்த துறைகளை வந்து ஒவ்வொன்றும் தனித்தனியாக பேக் பண்ணி அதை வந்து நம்ம தாளால் சுற்றி அந்த மாதிரி பொட்டணமாக பெரிய பெரிய பொட்டணமாக அந்த மாதிரி வச்சுருக்கிறதுனால இந்த பாதிப்புகள் இல்லாமல் இருக்குது. ஆனால் அந்த பத்திரிகைகள் காட்சி நடத்துகிற போது ஏராளமான பத்திரிகைகள் வீணாகி கொடுக்கறது, அது மனதை ரொம்ப பாதிக்குது. இருந்தாலும் அதுக்கப்புறம் பின்னாடி அதை சரி பண்ணிடுறேன். வீட்டுக்கு வீடு வாசப்படி தான். எப்படியும் புருஷன் இருந்தால் பொண்டாட்டி இருந்தால் சண்டை சச்சரவு வரத்தான் செய்யும். நீங்கள் வீட்டில் உங்களுக்கு தகராறு வந்தால் உடனே உங்களை நோக்கி ஏன் போயா பழைய பேப்பருக்காரர், இந்த ரேஞ்சில் தான் திட்டு நடக்குமா? அடிக்கடி வரும் இந்த பிரச்சனைகள் வரும். எப்படி? ஒன்று இடப்பிரச்சனையிலே வரும்,
இரண்டாவது வந்து நான் இதுக்காக பொருள் நிறைய செலவு பண்ணுறேன்ல, இது ஒவ்வொரு மாதமும் குறைந்தபட்சம் அந்த காலத்துலேருந்து இது வரைக்கும் 200 300 இப்படி எல்லாம் பண்ணி இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு இதுக்குன்னு தனியாக பத்திரிகை வாங்குறதுக்குன்னு ஒரு 1000 ரூபா. இன்றைக்கு எழும்பூரில் வந்து இறங்கினோடனே என்கிட்ட இல்லாத பத்திரிகை 8 பத்திரிகை வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட அது 45 50 ரூபா வந்துருக்கு. வீட்டில் மனைவி என்ன சொல்கிறாங்க? மனைவி வந்து அவங்களுக்கு பழக்கப்பட்டு போச்சு. அதாவது இவரை திருத்த முடியாது, சரி இவர் திருத்த முடியாது, அவர் ஒரு லட்சியத்தை நோக்கி போயிட்டுருக்காரு. குடும்பத்தில் நிறைய பாதிப்புகள்லாம் இருக்கு எனக்கு. அந்த பாதிப்புகளை வந்து நம்ம தாங்கித்தான் ஆகணும். அவருடைய முன்னேற்றத்திற்கு நம்ம எல்லா வகையிலும் உதவியாக இருப்போம். அதோட அவங்க பணி இதில் ரொம்ப நாட்டம் அவங்களுக்கு இல்லை. நாட்டம் இல்லை, எனக்கு தொந்தரவு பண்ணாமல் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்கிட்டேன். அவங்களுக்கு வேண்டிய வசதிகள் பண்ணி கொடுத்து என்னுடைய பத்திரிகை பணியும் பார்த்துக்கிட்டு அவங்களுக்காக வேண்டிய லயன்ஸ் கிளப் மாதிரி அமைப்புகளில் ஒரு 25 ஆண்டுகள் அவங்கள அந்த கூட்டங்களுக்கு அழைச்சிட்டு போகிறது வர்றது, அங்கேயே நமக்கு கிடைக்கின்ற பெருமைகள், அதை அவங்க பார்த்து மகிழ்ச்சி, அதை பார்த்தவங்க எல்லா பதவிகளையும் ஆளுநராக வருவதற்கான தகுதி இருந்தும் கூட பொருள் கருதி அதை நான் செய்யலை. லயன்ஸ் கிளப்பில் ஆளுநர் பத்திரிகைகள் எல்லாம் அப்படியே பாதுகாத்து வச்சிருக்கீங்க. ஏதோ ஒரு விளையாட்ட ஆரம்பிச்சிங்க, இதுதான் உண்மை. ஆமாம் ஆமாம். அது காலப்போக்கில் உங்களை பிடிச்சிக்கிச்சா இல்லை நீங்கள் அதை கட்டி பிடிச்சிக்கிட்டீங்களா, யாரை பிடிச்சிக்கிட்டதுன்னு தெரில. சரி. ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் உங்களை தவிர வேறு யாரும் இப்படி பண்ணுறாங்களா? ரொம்ப சரியான கேள்வி கேட்டீங்க. நான் வந்து முதல்ல பெரிய லட்சியங்கள் அந்த மாதிரியெல்லாம் இல்லை, எல்லாரும் இன்னும் காசு அது இது சேர்க்குற மாதிரி நம்மளும் சேர்க்கணும்னு ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் இந்த காட்சிகள் நடத்துவதற்கு முற்பட்ட போது ஒவ்வொருத்தருடைய பாராட்டு, அது பெரிய பெரியவங்கள்லாம் பாராட்டும் போது அதெல்லாம் அதுக்கப்புறம் அது லட்சியமாக மாறி போச்சு. இப்போ ஒருத்தனை 2 பேர் ஆற்றுல தண்ணி போயிட்டுருக்கு, 2 பேர் நிற்கிறாங்க. 2 பேர் நிற்கிற போது ஒருத்தன் வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கிக்கிட்டு இருக்கான், ஒரு பையன் விழுந்துட்டு. இவன் பக்கத்தில் இருக்கவன இந்த ஆளை தள்ளி விட்டான். தள்ளி விட்டோன்னே அவன் என்ன பண்ணான், அவன் விழுந்து, அவனுக்கு நீச்சல் தெரியாது, இவனுக்கு நீச்சல் தெரியாது, அவனுக்கு நீச்சல், 2 பேரும் ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டு எப்படியோ வந்து ஆற்று வேகத்தில் பக்கத்தில் வந்து ஏறி மேலே வந்துட்டான். அதுக்கப்புறம் இவனுக்கு ஏகப்பட்ட பாராட்டுகள். யாருக்கு? தள்ளி விடப்பட்டவனுக்கு. அது மாதிரி என்னை வந்து தள்ளிவிட்டது மாதிரி என்ன இந்த காட்சியை நடத்தினதுக்கு பிறகு இந்த பாராட்டு மழைகள் காரணமாக அப்புறம் இப்போ லட்சியம் உருவாயிருச்சு. என்ன லட்சியம் அப்படின்னா, இதே சென்னையில் நடத்தினோம். வாரமொரு பிரமுகரில் ராணியில் என்னுடைய பேட்டி வந்தோடனே செகந்தராபாத்தில் ராமநவமி கழிவிழாக்கு நிறைய செலவு பண்ணி கூப்பிட்டாங்க. இங்கேருந்து பேச்சாளர்களுக்கு இல்லாத மரியாதையில் எனக்கு கொடுத்தாங்க. ஆந்திரா பேங்க் சேர்மனை என்ன பேட்டி காண வச்சாங்க. பேட்டியில் இந்த மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பித்தோடனே அதுக்கப்புறம் ஒருத்தர் சொன்னாங்க, தில்லைநாயகம் நம்ம கன்னிமாரா நூலகத்தினுடைய இயக்குனராக இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நீ முதல்ல ஒரு புத்தகம் போடுப்பா, நீ தான் முதல்ல செஞ்சங்கிறது பேர் பண்ணு அப்படின்னு. அப்போ என்ன பண்ண, ஒரு 650 பத்திரிகைகள் தமிழ்நாட்டில் வந்து 68 ஒரு சின்ன புத்தகம் போட்டேன். அந்த புத்தகத்தை பார்த்தா உலகெங்கிலும் உள்ள தமிழ் நூலகங்கள் அத்தனைக்கும் ஹிக்கின் பாம்ஸ்காரங்க வாங்கி அனுப்புனாங்க. நான் வந்து இந்த பத்திரிகை பணிக்காகவே மலேசியா, சிலோன், சிங்கப்பூர்லாம் போகும்போது சிங்கப்பூர் தேசிய நூலகத்தில் போய் எங்கள் வானொலியில் தொலைக்காட்சியில் பேட்டிக்காக என்னை கூப்பிட்ட போது சில தகவல் வேணுமேங்கிறதுக்காக வேண்டி இதழியல் நூல்கள் ஏதாவது இருப்போம். அங்கே போய் பார்த்தா நான் எழுதிய 3 தடவை போட்டிருக்கேன். ஒவ்வொரு முறையுமே தமிழில் வந்து கொண்டிருக்கிற பத்திரிகைகளை துறை வாரியாக பிரித்து, இப்போ உங்களுடைய சுற்றுலாத்துறைக்கு பத்திரிகைகள் வந்துட்டுருக்கு, இதை பார்க்கணுங்கிற போது என்னுடைய காட்சியில் தான் பார்க்க முடியுது. நான் எழுதுகிற புத்தகத்தில் தான் வேளாண்மையை பற்றி எத்தனை பற்றி வந்து அதில் தான் பார்க்க முடியுது. அப்போ வந்து அந்த புத்தகத்துக்கு ஒரு மதிப்பு வந்தது, நூலகங்கள் எல்லாம் வாங்கி வச்சோன்னே. அது மாதிரி வந்து இப்போ என்ன லட்சியம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், இந்த பத்திரிகைகளை திரட்டி நான் திரட்டி இருக்கிறது எல்லாரும் பார்த்தா தானே அதில் பயன் எடுக்கும். அந்த பயன்படணும் அப்படின்னாக்க எல்லா இடத்துலையும் பத்திரிகை காட்சி நடத்தணும். டெல்லி தமிழ் சங்கத்தில் அழைச்சிருக்காங்க. வெளிநாட்டில் உள்ள தமிழ் பத்திரிகைகள்லாம் அவ்வளவு பத்திரிகைகளும் இருக்குது. கனடா, லண்டன், அதாவது சில நம்ம தமிழ்நாட்டுக்கு பிறகு அடுத்தபடியாக இலங்கையில் நிறைய பத்திரிகைகள் வந்தது. இப்போ அண்மையில் இலங்கைக்கு போயிருந்தேன் ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி. அங்கேருந்து என்கிட்ட இல்லாத முன்னாடியே ஒரு 100 பத்திரிகை வச்சுருக்கேன். இல்லாத பத்திரிகை 120 பத்திரிகைகள், வந்து கொண்டிருக்கிற பத்திரிகை 80 பத்திரிகைக்கு மேலே, தோன்றி மறைந்த பத்திரிகைகள். அங்கே தமிழ்ச்சங்கத்தில் எல்லாம் பேச சொன்னாங்க, திரட்டிட்டு வந்தேன். மலேசியாவுக்கு உலகத்திற்குள்ள ஆராய்ச்சி மாநாட்டுக்கு சென்ற ஆண்டு போயிருந்தேன். அப்பவும் அங்கே வந்து நிறைய பத்திரிகை, அங்கே இருக்கிற அத்தனை பத்திரிகைகளும் வாங்கிட்டு வந்துட்டேன். அது மாதிரி இலங்கை, சிங்கப்பூரில் 1-2 பத்திரிகைகள் தான் வருது, அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். கனடாவிலேருந்து பத்திரிகை வருது, அமெரிக்காவிலேருந்து பத்திரிகை வருது, கனடாவிலேருந்து 30 பத்திரிகைகளுக்கு மேலே வருது. இது எல்லாமே என்னோடய தொகுப்பில் வைக்கிறது. காட்சியில் வைக்கிற போது அயல்நாட்டு இதழ்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒவ்வொரு நாட்டு பெயரையும் வைத்து அந்த பெயருக்கு கீழே இதை காட்சியாக வைக்கிறது. அப்படி சொல்லாமா ஐயா? நீ சேர்த்து வச்சிருக்க பத்திரிகை இல்லை, பாதிக்கு மேலே வெளியே வர்றதில்லை. ஆமாம், அதாவது ஏதோ ஒரு காரணத்தால் நின்று போகுது. ஆமாம், ஆகவே அதுகள்லாம் பார்க்கணுன்னா உங்கள்கிட்ட தான் பார்க்கலாம். ஆமாம், ஒன்று. ரெண்டாவது, இது ஒரு மொழி சார்ந்த விஷயம். ஆமாம், பத்திரிகை என்பது ஒரு ஜனநாயகத்தில் ஒரு முக்கிய 4 தூணில் ஒன்றுன்றோம். சரி. அடுத்தது இது இந்த சேகரிப்புன்றது ஒரு அபூர்வமான ஒரு விஷயம். இதுக்கு உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கிறது ஒருபுறம் இருந்தாலும், அரசு இது தொடர்பாக உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ரொம்ப முக்கியமான அருமையான கேள்வி கேட்டீங்க, ரொம்ப நன்றி.
இந்த இதழ்களை நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 12,000 இதழ்கள் இது வரைக்கும் தோன்றி மறைந்திருக்கு. அதில் இப்போ தமிழ்நாட்டில் பிற மாநிலங்கள் பிற நாடுகள்லேருந்து வர்றது 1500க்கும் மேற்பட்ட இதழ்கள், 1500க்குள்ளே தான் இருக்குது. என்கிட்ட இருக்கிற இதழ்கள் 7000 அப்படின்னா இன்னும் ஒரு 5000 இதழ்கள் நான் திரட்ட வேண்டியது இருக்குது. அதெல்லாம் எங்கெங்கே இருக்குது, எப்படி எப்படிலாம் திரட்டலாங்கிற இதெல்லாம் நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு திட்டம் ஒன்று செம்மொழிக்காக ஒரு திட்டம் கொடுத்துருக்கேன். அந்த திட்டத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க இணையத்தில் வரணும். இப்போ இன்றைக்கு வந்து இணைய இதழ்கள் இப்போ ஏராளமான இதழ்கள் இணைய இதழ்கள் வருது. அந்த இணையத்தில் இந்த இதழ்களுடைய பட்டியலை கொடுப்பதற்காக ஒன்று நான் தயார் பண்ணேன். அந்த இணையத்தில் கொடுக்கும்போது இப்போ வந்து நீங்கள் திருச்சி என்று எடுத்துக்கொண்டால் திருச்சியில் எத்தனை பத்திரிகை வந்திருக்கு, அது என்ன பத்திரிகை, அதனுடைய துறை என்ன, ஆசிரியர் என்ன, முகவரி என்ன, விலை என்ன அப்படிங்கிற அளவுக்கு அதை தொகுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட உள்ள 7000 பத்திரிகை. அதை இணையத்தில் கொடுக்கும்போது இப்போ வந்து அமெரிக்காவில் இருக்கிறவர் இப்போ வந்து கணினிக்காக எத்தனை பத்திரிகை வருது, என்ன வருது அப்படி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த கணினியை தொட்டால் அந்த கணினி தொடர்பான இதழ்கள் எல்லாம் வருது. அது அதனுடைய ஆசிரியர் பெயர் முகவரி எல்லாமே வருது. அவங்க வாங்குறேன்னா வாங்கலாம். அந்த மாதிரி ஒரு இதை நான் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பண்ணியிருக்கிறது ஒரு 67 இதழ்களுக்கு ஒரு பெரிய பொருட்செலவு, ஒரு 3000 ரூபா ஒருத்தர் கணினி நிபுணரை கூப்பிட்டு பண்ணி இந்த 7000 இதழ்களை பண்ணணும் அப்படின்னாக்க 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு வருது. இது என்னால் செய்ய முடியாது. நான் வந்து பணி நிறைவு பெற்று ஒரு 8000 ரூபா 9000 ரூபா இது வாங்கிட்டேன். அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற பத்திரிகைகள் இதை ஒரு கண்காட்சி போன்று இணையத்தில் கொண்டு வந்துடணும். அட்டைப்படுத்த கொடுக்கணும். அப்படியே போட்டு அந்த பத்திரிகைலாம் இணையத்தில் வடிவமைச்சு காட்டணும். யாரும் பார்க்கணுமா இருந்தால் அந்த பத்திரிகை அதன் வழியாக பார்க்கலாம். அப்படி நான் சொல்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட இருக்க பத்திரிகைகள் வெளிவந்த பத்திரிகைகளில் நிச்சயமாக ஒரு 5 விழுக்காடை தாண்டாதுன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, வெளிவந்த புத்தகங்கள் 12,000க்கு மேலே வரலைங்க. எனக்கு அதெல்லாம் எப்படின்னா அவனுக்கு அப்போ நிறைய புத்தகங்கள் சில பேர் எழுதியிருக்காங்க. அதன் வாயிலாக இப்படியெல்லாம் பார்க்குற போது அதை வந்து 12,000 தாண்டலைங்க. வெளிவந்த உலக அளவில் வெளிவந்த தமிழ் பத்திரிகைகள் வாரப்பத்து எல்லாமே எடுத்துக்கலாம். அதில் எத்தனை விழுக்காடு உங்கள்கிட்ட இருக்குது? 12,000 பத்திரிகைகள் என்கிட்ட 7,000 இருக்குது. 62% இருக்குது. 60 இருக்குன்னு நம்புறீங்க? நம்புகிறேன். சரி, உங்கள் நம்பிக்கை நிஜமாக இருக்கணும். இன்னொரு 40% வேணும், 40 விழுக்காடு வேணும். தேடுற நேரம் அது இன்னும் 50-60 விழுக்காடை தாண்டலாம். அவ்வளோ அபூர்வமான பத்திரிகைகள் நிறைய தோன்றி மறைஞ்சிருக்கு பல நாடுகளில். இது தேவைதான். ஆகவே இந்த சேகரிப்பு இந்த மண்ணுக்கும் இந்த இனத்துக்கும் தேவையான ஒரு விஷயம். இந்த சேகரிப்பு உங்கள் காலகட்டத்திலேயே அது உங்களுக்கு தான் தெரியும் அதில் என்ன பண்ணணும் எது பண்ணலான்னு. ஆகவே உங்களை பயன்படுத்தி அந்த காரியங்கள் நிறைவேற அரசு ஆதரவு தரணும், தனியார்களும் ஆதரவு கொடுக்கணும். உங்களுடைய முயற்சி வெற்றி பெறணும். முயற்சி வெற்றி பெற உங்களுக்கு நிறைஞ்ச ஆரோக்கியமும் நீடித்த ஆயுளையும் எல்லாருக்கும் பொதுவான எல்லாம் வல்ல இறைவன் வழங்கணும்னு வேண்டி விடைபெறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். எப்போதும் வேலை வேலை அல்லது படிப்பு படிப்பு என்றிருப்பதும் மனோ ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல. ஓய்வும் உருப்படியான மாற்றுகளும் அத்தியாவசியம். வேலையோ படிப்போ இல்லாத நேரத்தில் சோம்பி கிடப்பதும் தவறு. ஏனெனில் சோம்பி கிடக்கும் மனங்கள்தான் குற்றங்களின் விளைநிலம் என்பது முதியோர் வாக்கு. வேலை படிப்பு என்பது போக உருப்படியாக நாம் கடைபிடிக்கும் பழக்கங்கள் பல வேளைகளில் லாபகரமாக அமைந்து விடுவதும் உண்டு. இங்கிலாந்தில் தபால் முத்திரை ஒன்றில் அரசர் வலது பக்கம் பார்த்து கொண்டிருப்பார். இப்படி ஆயிரக்கணக்கான தபால் முத்திரைகள். அவற்றுள் ஒன்றே ஒன்று மட்டும் இடது பக்கம் பார்த்து கொண்டிருக்கும். இது ஒருவர் கையில் சிக்கியதும் அதன் மகத்துவத்தை அவர் உணரவில்லை. ஆனால் அதை ஏலத்தில் விட்ட பொழுது கிடைத்தது பல்லாயிரம் பவுண்டுகள் என்பது ஆச்சரியம் தரும், ஆனால் உண்மையான விஷயம். பேருந்தில் ஒரு நபர் 5 ரூபாய்க்கு பதில் ஏதோ ஒரு வெளிநாட்டு நாணயத்தை கொடுத்து ஏமாற்றி விட்டார். நடத்துனருக்கு பிறகு அது பற்றி அறிந்தபோது திட்ட ஆரம்பித்து விட்டார். நான் சொன்னேன், எதற்கு திட்டுகிறீர்கள்? அந்த நாணயத்தை என்னிடம் தாருங்கள், நான் 5 ரூபா தருகிறேன் என்றேன். தந்தார். பிறகுதான் தெரிந்தது அதன் உண்மையான மதிப்பு 50 ரூபாய் என்று. இப்படி அபூர்வமான விஷயங்களை சேர்ப்பதில் சில வேளை சில அதிசயங்களும் நம் கதவை தட்டுவதுண்டு. என்ன செய்கிறோம் என்பதல்ல, பொழுது வீணாக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆக்கபூர்வமான அறிவுபூர்வமான தேடல்களில்தான் வாழ்க்கையின் வெற்றி இருக்கிறது. தேடுங்கள், அடைவீர்கள்.